உற்பத்தி வளமையாக செய்கிறது நெல்கள் மற்ற சணல் இந்த பூசணிக்காய் கத்திரிக்காய் இப்படியான உற்பத்திகள் இங்கே செய்கிறது. இப்போ இந்த தோட்டத்தில் நான் நிற்கிறது வந்து ஒரு சூரியகாந்தி தோட்டம். அதை பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, அதாவது இது ஒரு புது முயற்சி. ஜியோமல்லேருந்து இதை அடுப்பிச்சேன் நான் அடுப்பிச்சு தான் இதை நட்டுருக்குறேன் நான். இது சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது இதில் இருந்து தான் வருது. இது வந்து எங்கிட்ட நாட்டம் நல்லா வரும், இந்த மண்ணுக்கு சூப்பராக வரும். ஒரு 20 வருடமாக நான் விவசாயம் செய்து எங்களை பரம்பரை விவசாயம் செய்து வந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பயிர் செய்யணும் மண்ணை யோசிச்சு தான் இதை செய்தேன். மற்ற வந்து சாப்பாடு எண்ணெய் ஊற்றுறது இதுகளுக்கு வந்து இதை நான் பயன்படுத்துறது இந்த பயிர் செய்யலாம்ன்றதை உறுதிப்படுத்தி இருக்கேன். பெல்ஜியம் ஜியோமன் பக்கம் தான் இப்படி ஒரு பெரிய பூவாக இருக்கும். நான் சூரியகாந்தி வச்சிருக்கிறேன், வாடாமல்லியை வச்சிருக்கிறேன். சாப்பாட்டுக்கு தயாரிக்கிற எண்ணெயில் வந்து 33% வந்து உக்ரைன்லேருந்து தான் வந்தது. இப்போ போருக்கு பிறகு நிறைய பிரச்சனை வந்தது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறதுக்கு நல்லா இருக்கும். வந்து ஸ்ரீமான் ஆட்சியில் அப்போ நாங்கள் பானுக்கு கூல நின்றாங்க வந்து தன்னிறைவு அடைஞ்சால் நாட்டு பொருளாதாரம் ஏறும். அது மாதிரி விவசாயி என்ற வாழ்க்கை முன்னேறும். அது மாதிரி வடக்கில் சகல பயிரும் செய்யக்கூடிய வசதி இருக்குது. டெலிஃபோனில் உலகமே இருக்கிறபடியே இன்றைக்கு எல்லாம் மாறி போச்சு. வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான காணொலி. உண்மையிலேயே வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் சங்குவெளியில் நிற்கிறோம். சங்குவெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியகாந்தி தோட்டம். இதால் என்ன பண்ணுறது வாடாமல்லி தோட்டம். ஒரு பூக்கொண்டு தோட்டத்தில் நிற்கும். அதாவது விவசாயத்துக்கு பேர் போன இடம், விவசாயம் சுற்றி இருக்குது எல்லாமே. தோட்டம் சொன்னால் சங்குவெளி சொன்னால் தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் வெங்காயம் செய்கிற இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வித்தியாசமான முறையில் சூரியகாந்தி உற்பத்தி செய்திருக்கிறார். உண்மையிலே வடபகுதியில் இவ்வாறான உற்பத்தியாளர்கள் மிக குறைவு. இடைக்கு அதாவது நினைக்கிறேன் அராலி பகுதியில் ஒரு உற்பத்தியாளர் இருந்தவர். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் தடவையாக சங்குவெளியில் இந்த உற்பத்தியில் ஈடுபட்டுக்கிட்டார். இதுதான் பார்க்க போகிறோம். உண்மையில் சூரியகாந்தியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உணவுத்துறைக்கு பயன்படுத்தக்கூடியவை இருக்கிறது. உண்மையில் இவரை கேட்போம், இவர் எவ்வாறு இதை உற்பத்தி செய்தார், இந்த லாப நோக்கம் என்ன இருக்கின்றது, பெஸ்ட் டைமாக உற்பத்தி செய்திருக்கிறார், இதை எவ்வாறு செய்ய போகிறார், அடுத்த கட்ட உற்பத்தி செய்ய போகிறார். உண்மையிலே இனிவரும் விவசாயிகளுக்கு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி போகின்றது என்றது உண்மையிலே நிசமான உண்மையாக இருக்கின்றது. வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். ஓகே, நான் சங்குவேலியை நினைக்கிறேன். சங்குவேலி ஓகே. இங்கே நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே போய் கொண்டு இருக்கிறேன். போய் வரேன். நான் 2 தான் பார்த்தேன். இந்த சூரியகாந்தி பேசியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக செய்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி அறிமுகம் செய்து இதை பற்றி சொல்லுங்க. எனது பேர் பூவி. நான் வந்து ஒரு விவசாயி. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருடமாக நான் விவசாயம் செய்து எங்களை பரம்பரை விவசாயம் செய்து வந்திருக்கிறேன். இது வந்து சூரியகாந்தி வந்து நான் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பயிர் செய்யணும் மண்ணை யோசிச்சு தான் இதை செய்தேன். இது வந்து உணவுக்காகவும் மற்றது மக்களோட பார்வைக்காகவும் இதை வந்து படம் எடுக்கிறது இதுகளுக்காகவும் நான் இதை செய்தேன். மக்கள் வந்து தாராளமாக படங்கள் எடுக்கலாம், இதை வந்து என்ஜாய் பண்ணலாம். மற்ற வந்து சாப்பாடு எண்ணெய் ஊற்றுறது இதுகளுக்கு வந்து இதை நான் பயன்படுத்துறதுக்காண்டி இப்போ முதல் தடவையாக செய்திருக்கிறேன். இந்த விதத்தில் இவ்வளோ இதில் சக்ஸஸ் ஆகும்ன்றது இனித்தான் நான் பொறுத்திருந்து பார்க்கணும். சக்ஸஸாக வந்திருக்கு, பார்வைக்கு தெரியும். ஓரளவு இந்த செழிப்பாக வந்திருக்கு. இந்த பயிர் தான் செய்யலாம்ன்றதை உறுதிப்படுத்தி இருக்கு தானே. பயிர் செய்யலாம் இந்த பயிர் செய்யலாம்ன்றதை உறுதிப்படுத்தி இருக்குங்க. இது வந்து இது இந்த அந்த உற்பத்தி விதை வந்து இது வந்து நான் இப்போ வெளிநாட்டில் எந்த எடுப்பிச்சேன் நான் இதை. நீங்களா ஓட்டர் பண்ணி எடுத்தீங்க வெளிநாட்டில்? இது வந்து இந்த ஒரு அண்ணன் மூலமாக ஜியோமல்லேருந்து இதை எடுப்பிச்சேன் நான் எடுப்பிச்சு தான் இதை நட்டுருக்குறேன். நான் கூடுதலாக இந்தியாவிலேருந்து தான் இந்த பயிர் எடுப்பாங்க. இந்தியாவில் இருக்குது, ஆனால் இந்தியாவில் வந்து இது பூ வந்து இவ்வளோ பெரிய பூவாக வராது. ஒரு சின்ன பூவாக தான் இந்தியா. நான் பார்த்தேன், நான் இந்தியா இந்த இதுவும் எடுத்து படமும் பார்த்து அந்த இதுவும் பார்த்தேன். அது வந்து ஒரு சின்ன பூவாக தான் இருக்குது. பெல்ஜியம் ஜியோமன் பக்கம் தான் இப்படி ஒரு பெரிய பூவாக இருக்கும். அங்கே போட்டோடத்தை காட்டி இப்படித்தான் இருக்குமான்னு சொல்லித்தான் சாம்பிள் அனுப்பினது. அதுக்கு பிறகு தான் நான் இதை கூட பண்ணி எடுப்பிச்சேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட இது செய்து இப்போ அறுவடைக்கு வந்துடுதா? அறுவடைக்கு 1 மாதம் இருக்குது. 1 மாதம் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு செலவு கணக்கு முடிஞ்சிருக்குமா? என்ன மாதிரி சாதாரணமாக நீங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த வேலை முழுக்க நான் தான் செய்கிறது, சம்பளாக்களை வச்சு செய்கிறதில்ல. அதனுடையால் எனக்கு பெரிய செலவு மாதிரி தெரிகிறது. சொந்த தோட்டம். ரைட். ஓகே, இப்போ இது நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறீங்களா? இந்த மாதிரி அப்படி ஐடியா இந்த அறுவடை இந்த லாபம் இதுகளை பார்த்து தான் நான் இப்போ தொடர்ந்து செய்வேன். இது ஆனால் கூட செய்கிறதா இதுன்றது இந்த லாபத்தை பார்த்து தான் நான் கூட எனக்கு தோட்டங்கள் இருக்குது. கூட முழு நேரமாக இதை செய்கிறதான்றதை எனக்கு முடிவு எடுக்கும். வேறு என்னென்ன பூக்கண்டுகள் செய்திருக்கீங்க? சூரியகாந்தி வச்சிருக்கிறேன், வாடாமல்லியை வச்சிருக்கிறேன். வாடாமல்லி வீடு எங்கே எடுத்தீங்க? வாடாமல்லிகை எடுக்கலாம் தானே. அது வந்து பூ விற்கலாம் எல்லாருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த பூ உற்பத்தி இப்போ செய்திருக்கீங்க? இப்போ தான் பூ உற்பத்தி செய்திருக்கணும். அது சூரியகாந்தியை வந்து இப்போ எத்தனை மாதம் பயிர்? இது சரியாக 3 மாதத்தில் அறுவடை செய்யலாம். ஓகே, இப்போ
நினைக்கிறேன் சூரியகாந்தி என்ற உற்பத்தியின் பெருமதி சேர் உற்பத்தியை வந்து இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம காரணம் ஒரு 2 வருஷம் இருக்கிற அவரோட நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கூடுதலாக முதலீடு செய்து லாபம் ஊட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் வாழ்த்துக்கள் என்னென்னு சொன்னால் சங்கவேலிக்கு இப்படி ஒரு தோட்டம் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஓகே, வாழ்த்துக்கள். உங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தும் இருக்கும் வந்து பார்வையிடலாம் மக்கள். நீங்கள் எனக்கு திருப்பி இருக்கா இந்த அட்ரஸ் சொல்லுங்கள். இது வந்து சங்குவேலி வயல்வெளியில் எல்லாருக்கும் தெரியும், தாமிரக்குளம் தெரியும். நீங்கள் பொருளிலிருந்து வந்திருக்கிறீங்க நீண்ட காலத்து பிறகு பூர்வீகம் இலங்கை தான். இதனால் இன்றைய பொருளாதார இவ்வாறான உற்பத்திகள் இவ்வாறான விவசாயிகளுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே நீங்கள் இருந்துட்டு போய்க்க எப்படி இருந்த பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பேர் ஆதித்தன். நான் நோர்வேல இருக்கேன். நான் சொந்த இடம் வந்து நீர்வேலி, நிறைய பயிர் செய்கிற இடம் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாம் செய்கிற ஊர். இப்போ நான் நிற்கிற ஊர் வந்து உடுவில். இப்போ இந்த இடத்துல வந்து உற்பத்தி வளமையாக செய்கிறது நெல்லுகள், மற்ற சணல், இந்த பூசணிக்காய், கத்திரிக்காய் இப்படியான உற்பத்திகள் நீங்கள் செய்கிறது. இப்போ இந்த தோட்டத்தில் நான் நிற்கிற வந்து ஒரு சூரியகாந்தி தோட்டம். அதை பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, அதாவது இது ஒரு புது முயற்சி. தெரிஞ்ச ஒரு ஆள் தான், சொந்தக்காரர் தான் செய்து கொண்டு இருக்காருங்க. இது வந்து ஒரு ஹொபியாக செய்தவர், ஒரு வழிகாட்டல் மாதிரி செய்தது. இந்த சூரியகாந்தியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ற நாட்டில் வந்து உலகத்தில் வர எண்ணெய், அதாவது ஃபுட், அதாவது சாப்பாட்டுக்கு தயாரிக்கிற எண்ணெயில் வந்து 33% வந்து உக்ரைன்லேருந்து தான் வந்தது. இப்போ போருக்கு பிறகு நிறைய பிரச்சனை வந்தது. இது வந்து எண்ணெய் எடுப்பாங்க, அதாவது சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில்ன்றது இதில் இருந்து தான் வருது. இது வந்து எங்கள் நாட்டில் நல்லா வரும், இந்த மண்ணுக்கு சூப்பராக வரும். இந்த முயற்சி நல்ல முயற்சி. இது மாதிரி மக்கள் வந்து இப்படியான விஷயங்களை தேர்வு செய்து இங்கே செய்தோம்னா நாங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறதுக்கு நல்லா இருக்கும். தோட்டம் வந்து இங்கே நிறைய காணிகள் சும்மா இருக்குது. அதனுடைய நான் நினைக்கிறேன் வருங்க, அதாவது படித்த பிள்ளைகளுடைய வேலை எதிர்பார்க்காம, அரசாங்கத்தை எதிர்பார்க்காம சொந்த முயற்சியில் தோட்டத்தில் ஈடுபட்டால் நிறைய வருமானம் கிடைக்கும். ஸ்ரீமான ஆட்சி நாங்கள் இருக்கும்போது ஸ்ரீமான ஆட்சியில் அப்போ நாங்கள் பானுக்கு கூல நின்றாங்க. அந்த காலத்தில் விடிய காலம் 5-5:30 மணிக்கு பானுக்கு. ஆனால் அரிசி வந்து தன்னிறைவு அடைஞ்சது ஸ்ரீமான காலத்தில் மட்டும்தான். அதுக்கு மாதிரி இலங்கையில் அரிசி இம்போர்ட், சீனியிலேருந்து சகல சாமான் இம்போர்ட் பண்ணாங்க. இப்போ தன்னிறைவு இப்போ தற்சமயம் 6 ஆட்சியில் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கும் அரிசியில் திருப்பி. இது இப்போ போனாலும் ரிப்போர்ட்டிங் பண்ணி அரிசி அதை மாதிரி மற்ற விஷயங்கள்லேயும் வந்து தன்னிறைவு அடைஞ்சால் நாட்டு பொருளாதாரம் ஏறும். அது மாதிரி விவசாயி என்ற வாழ்க்கையை முன்னேறும். விவசாயம் கட்டாயம் தேவைங்களுக்கு சாப்பாடு வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது, நாங்களாக செய்யணும் சாப்பாடு. அதுக்காக தான் சொல்கிறேன், இலங்கை வந்து எல்லா வசதியும் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் வடக்கு கிழக்கு பகுதிகள், அதாவது கிழக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வயல் உற்பத்திகள், மற்ற பயிர்கள், அந்த மாதிரி வடக்கில் சகல பயிரும் செய்யக்கூடிய வசதி இருக்குது. நாங்கள் அதை செய்கிறது பயன்படுத்துகிறது. மண் சும்மா வீணாக போகுது. அப்படியே நம்ம மக்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை என்னென்னா, இளம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தான் எனர்ஜி இருக்கிற ஆக்கள் என்ன தொழில் செய்தாலும் சைட்டில் வந்து தோட்டம் செய்வது ஒரு வளமையான கல்ச்சராக இருந்த ஒரு நாடு. இந்த ஊர் வந்து என்னதான் அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் பக்கத்தில் தோட்டம் செய்கிற நாடாக இருந்தாங்க. இன்னைக்கு அதில் விட்டுட்டு போகிற எங்கே போய்கொண்டிருக்கோம். திரும்பி தோட்டத்துக்கு வாங்குவோம், அதான் தேவை எங்களுக்கு.